ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, பழனியிலிருந்து அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தேடி இன்றைய தினத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நீ மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்று நான் ஆசீர்வதித்து அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் கண்ணில் பட்டு அதை நீ உன்னுடைய கரங்களால் தொட்டும் விட்டாய். இனி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை அமைதி இல்லாமல் இருந்தது அல்லவா? உன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்தது அல்லவா? ஏதோ ஒரு நிசப்தம் உன்னுடைய மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதனால்தான் உன்னால் எதிலும் கவனத்தை செலுத்த முடியவில்லை, எதையும் யோசித்து செய்ய முடியவில்லை. உணர்வற்ற நிலையில் இருந்தாய். இதை ஆபத்து என்று தெரிந்து முன்னிடத்தில் அனுமதித்திருக்கின்றேன் என்றால் உனது ஆன்மாவால் நான் எப்பொழுதும் உறைந்து உள்ளேன். என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில்தான் உள்ளது. ஆபத்து என்று தெரிந்தும் முன்னை நான் எப்படி தனியாக விடுவேன்? சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன் என்றால் அதற்கு ஒரு அர்த்தமும் இருக்கும், அதற்கு ஒரு காரண காரியமும் இருக்கும். சில விஷயங்கள் நடந்தேற வேண்டும் என்பதற்காக அனுமதித்தேன். இப்பொழுது உன்னுடைய மனதை அமைதிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த நிசப்தத்தை அடக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. சில உண்மைகளையும் சில விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டதால் அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான நிலை இனி ஏற்பட்டுவிடும். உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீருக்குள் இறக்குகின்றேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன்? என்னுடைய கண்ணுக்குள் வைத்து உன்னை நான் பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் நீ மிரள வேண்டாம். இந்த கடினங்களும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன்னுடைய மனதில் ஒரு எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அத்தனையையும் நீக்கி உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் நான் அத்தனையையும் செய்தும் வருகின்றேன். ஒரு குறிக்கோளை அடைய முதலில் உன்னுடைய மனம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி தயாராவதுதான் முதலில் முக்கியம். அப்பொழுதுதான் மூளையினுடைய செயலை உன்னுடைய மனம் பார்த்து கொள்ளும். இவை அனைத்தும் நான் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இருந்து கொண்டு இருப்பதால் தான் நடந்து கொண்டும் வருகின்றது. அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அத்தனையும் முடியக்கூடிய நேரம் இது. நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சிறப்பாக நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய துணை உனக்கு இருக்கும். உன்னோடு இறுதி வரை நான் பயணம் செய்ய போகின்றேன். எல்லா கடினங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சுலபமாக இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து ரசிக்க இந்த முருகன் எப்பொழுது முன்னோடு இருப்பேன். இந்த உலகத்திற்கு நீ எப்படி வந்தாயோ, எதற்காக வந்தாயோ, எந்த நோக்கத்திற்காக வந்தாயோ அதை தான் செய்து கொண்டும் இருக்கின்றாய். அதை தான் இறைவன் உன்னை செய்ய அனுமதித்தும் இருக்கின்றான். என் அன்பு குழந்தையை, எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். எனக்கு மிகவும் பிடித்த கோடிக்கணக்கான பக்தர்களினுடைய சந்தோஷத்தை கொடுக்க போவன் இந்த முருகன் நான் தான். உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் நான் நிறைந்து இருப்பேன். உங்கள் மனக்கவலைகளை போக்குவேன், கஷ்டங்களை தீர்ப்பேன், மனவேதனைகளை அறவே நீக்கி விடுவேன், துன்பங்களை துடைத்தெறிவேன். என்னுடைய வேல் கொண்டு வேதனைகளை அகற்றிடுவேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.